எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடல் கடந்து வந்தேன் கல்யாணி. காலையிலே உன்னை காணலாம், அப்பாவை காணலாம், அத்தானை காணலாம் என்று ஓடி வந்தேனே. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகில் திருவிழா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதாவது பின் டிராப் சைலண்ட் இருக்கும், கண்டிப்பானவர். ரெண்டாவது நம்ம ஒரு ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பானவர் நம்ம சொல்லிடுறோமோ தவிர அவர் ஒரு மாலுமி. என்னை கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டார் பாருங்க. என் ஜென்மாந்தத்துக்கு அவரை மறக்க மாட்டேன். கோவப்படுற வெளியில கோவப்படுறது நியாயம்தானே, என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரு அப்படி பேசுறாரு, நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஐயா இப்படிதான் காலேஜ் ஷூட்டிங்க்கு போகும்போது அப்படி வந்து நின்றாருன்னா விளையாட்டு வேண்டிட்டு போவார். நீங்கள் அதே மாதிரி அதே மேனரிஸும் அப்படியே வரவே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க. நாங்கள் பிரபு சாரை மீட் பண்ண வைக்கிறோம் அவங்க வீட்டுக்கு. நமக்கு தெரியும் எல்லாம் சும்மா அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, அவர் இப்படி போட்டுட்டு போயிடுவாங்க. அது எல்லாரும் ஆக்ஷன், ஓவர் ஆக்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நடிப்பு யாராலையும் நடிக்க முடியாது. அவர் முடிந்ததை காட்டுறார். நான் அப்போ கேட்கறது, இவ்வளோ பேசுறிய வீணை அழுகுதேனும் பொழுது பாருங்கள் எப்படி அழுவார், இப்படி கை காட்டுவார் வசந்த மாளிகையில். அது எப்படி முடியும், ஒன்றால் முடியுமா? ஆடிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது முக்கால்வாசி என்ன தெரிஞ்சு ஐவாஷ் சிலது தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் எல்லாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க. கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்திக்காக அல்ல, அவன் பகல் வேஷம் இருக்கக்கூடாது என்பதை கண்டிப்பதற்காக. காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். கழுத்திலே தாலி இல்லை, செல்வச் செழிப்பான குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். நான் ஆட்டக்காரி கிட்ட விட்டுட்டு வந்தேன். என் மன வேதனைக்கு சொன்னேன், ஐயோ ஏமாந்தேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடல் கடந்து வந்தேன் கல்யாணி. காலையிலே உன்னை காணலாம், அப்பாவை காணலாம், அத்தானை காணலாம் என்று ஓடி வந்தேனே, ஆசை அலை ஊதி ஓடி வந்தேன். நெஞ்சிலே நஞ்சை வார்த்தாள், கொஞ்சு குலாவி கொடுமை செய்து விட்டாள் வஞ்சகி. சிவாஜி சாரவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ எங்கேயாவது உங்களோட ஒரிஜினாலிட்டி கரடி பார்க்கும்போது நம்ம சிவாஜி சார் மாதிரியே இருக்கு, நம்மளோட ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுதோ, அந்த மாதிரி ஏதாவது யோசனை வருமா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் என் மைண்டில் ஒன்றும் எதையுமா அவ்வளோ தூரத்துக்கு படலை. ஆனால் இந்த பாலா சார் இந்த படத்தில் என்னுடைய ஒரிஜினாலிட்டி தான் அது காமிச்சிருக்காரு. அவரு த கிரேட் லெஜண்ட். அதாவது பார்க்க போனால் என் வாழ்க்கையில் ஒளி வீசி தெய்வம், ஒளியேற்றிருக்கார், விளக்கேற்றிருக்கார். முதல் மைல்கல். நான் இவ்வளோ நாள் இருந்திருந்தா கூட என்னை கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டார் பாருங்க. என் ஜென்மாந்தத்துக்கு அவரை மறக்க மாட்டேன். இப்போ பாலா சார் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு இயக்குனர், அவரை பார்த்தா செட்டே அமைதியாக இருக்கும், பின் டிராப் சைலண்ட் தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா? அதாவது பின் டிராப் சைலண்ட் இருக்கும், கண்டிப்பானவர். ரெண்டாவது நம்ம ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பானவர் நம்ம சொல்லிடுறோமோ தவிர அவர் ஒரு மாலுமி, பைலட். இந்த கப்பலை கொண்டு கரெக்டாக கரை சேர்க்கணும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனால் இதுவாகிடும். அதில் அவர் அதனால தான் அது ஒன்றும் தவறுன்றது இல்லை, அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா நாங்கள் அப்படி இப்படி போய்கிட்டு இருப்பாங்க, ஏனோ தானோன்னு இருக்கோம். அவருடைய மனசுக்கு ஏற்றபடி அந்த காட்சி அமையலேனா அவர் விடமாட்டார். எத்தனை டேக் போயிருக்கும் ஒரு காட்சி வரணும் அப்படிங்கிறப்ப? எத்தனை சொல்ல முடியாது சார். அவர் இன்னதான் இருந்தாலும் 2-3 எடுத்துக்குவார். நான் அப்படிலாம் அதெல்லாம் அவங்க பின் டிராப் சைலண்ட். அவர் பக்கத்துலேயே நான் நிற்க மாட்டோம். ஆனால் எனக்கு சிவாஜி சார் மாதிரியே அவர் செட்டில் வரும்பொழுது சிலதெல்லாம் நம்ம படிப்பினை நம்மளா, நான் அவர் துரோணாச்சாரியனா, நான் ஏகலைவன். அவரை பார்க்காம கொள்ளாமல் அவர் என்ன மாதிரின்றது மனசில் ஏற்றிக்கிட்டதுனால சொல்கிறேன்.
எங்கே இருந்தாலும் அவர் போய் எப்பேற்பட்ட சின்ன வயசாக இருந்தால் கூட டைரக்டரை தொட்டு கும்பிட்டு தரையை கும்பிட்டுட்டு கேமரா கும்பிடுவார். நம்மளுக்கு சாப்பாடு போடுறது, நம்மளை காப்பாற்றுறது இதுங்க தான். ஸோ எனக்கு என்னன்னா அந்த அவர் வரும்பொழுது அவர் பாதத்தை தொட்டு கும்பிடணும் அப்படின்றது. ஆனால் அவர் அதை என்கிட்ட அவர் விரும்பலை. ஆனாலும் எப்படியாவது ஒரு இது பண்ணிடணும், ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணுறேன். ரொம்ப சாந்தமாக இருந்தார், வேற ஒன்றும் இல்லை. கோவப்படுற வெளியில் கோவப்படுறது நியாயம்தானே. இப்போ பாலா சார், அனுஜ் சார் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஏன் சொல்லியிருக்காங்களா, நீ அப்படியே சிவாஜி சார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதோ உங்கள் இதுக்கு வரும்பொழுது இந்த வேலைக்காரம்மா அவங்க இங்கே படிக்கட்டில் இருந்துட்டு நீங்கள் என்ன தேடின்றீங்க, நான் இந்த பக்கம் வந்துட்டேன், சிவாஜி வந்துட்டார், சிவாஜி சார் அப்படியே இருக்க அந்த அங்கே இருந்த அம்மாங்கள்லாம் கேட்டு பாருங்க சார் எங்கே சார் போகணும் கலாட்டான்னு சொன்ன உடனே எல்லாரும் சிவாஜி சார் அங்கே போகிறார் சார், அப்படியே உங்களை பார்த்தாப்புல இருக்கு சார், நாங்கள் சிவாஜி சாரை பார்த்தாப்புல இருக்கு. மனசுக்குள்ளே ஊன்னு சொல்லிக்கணும் தவிர நான் வெளியில் இது பண்ணிக்கிறது இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து இப்போ கூட நம்ம வெளியில் போனோம்னாக்கா டக்குன்னு பூக்காரன், பழக்காரன், விஷயம் தெரிஞ்சவங்க ஆட்டோமேட்டிக்காக சில நேரத்தில் போகும்பொழுதே அப்படியே நான் பார்த்துட்டு நீங்கள் இவர் தானேன்னு கேட்பாங்க. ஹோட்டலில் எங்கன்னா சாப்பிடும்பொழுது கூட சில நேரத்தில் நமக்கு அது கூச்சமாகவும் இருக்கும். ஆனால் என்னடா இதுன்னு அவங்க விட மாட்டாங்க. அவ்வளோதான், நீங்கள் கேட்டதுக்கு கேள்வி பதிலாக தான். சூப்பர். அந்த பிரபு சார் சைட்லேருந்து ஏதாவது உங்கள்கிட்ட பேச வந்து இல்லை நீங்களும் மீட் பண்ண? இல்லை எந்த இதுவும் இல்லை. சில பேர் சில நேரத்தில் சொன்னாங்க அவர் வீட்டை கூப்பிட்டு போகிறேன் வரேன்னு. ஆனால் அந்த அன்னை இல்லத்தில் போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் நான் பார்க்குறது ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லாமல் சொல்லுங்கள் தாராளமாக. ட்ரிபிள் ஏ படத்தில் என்னை வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் சாரும் அவருடைய அப்பா கோ டைரக்டர் கந்தசாமி, ரவி கந்தசாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். என் மேலெல்லாம் அவருக்கு ரொம்ப பாசம். அது என்னமோ தெரியல, அப்போ தான் மீட் பண்ணுறோம், பாசத்தோடு இருப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் இந்த ட்ரிபிள் ஏ எல்லாத்தையும் இது பண்ணி சைன்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கி எல்லாம் முடிஞ்சது. முதல் படம் முதல்ல வாங்குறது. சரி வந்துட்டுமே அப்படியே ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போவோம். அந்த பக்கத்தில் நான் வரும்பொழுது இந்த வீடு தான் தெரிஞ்சுது. அப்புறம் யோசனை பண்ணேன், தலைவருடைய இது அது ராசியான பிள்ளையார். அவங்க எங்கேருந்தோ அவங்க ஊரில் கிணத்துல இருந்து கொண்டு வந்து வச்சு அவர் பண்ணியிருக்கார். சரி நம்ம அந்த பிள்ளையார்கிட்டே போய் வேண்டிட்டு போவோன்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது அதான். நான் வேண்டிக்கிட்ட நிற்கிறேன். அந்த ஐயரே இருப்பார் இல்லைங்களா, அவர் அப்படியே என்னை பார்த்து திக்கு முக்காடுறார். வேட்டி கட்டிக்கிட்டு விபூதி பட்டை போட்டுக்கிட்டு ஃபுல் கை ஷர்ட் போட்டு வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட் இந்த அப்படியே என்னங்க பார்க்குறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு அப்படி பேசுகிறார். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயா இப்படி தான் காலேஜ் ஷூட்டிங்க்கு போகும்போது அப்படி வந்து நின்றாருன்னா விளையாட்டு வேண்டிட்டு போவார். நீங்கள் அதே மாதிரி அதே மேனரிஸும் அப்படியே வரவே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டே இருக்காரு. அந்த பூக்காரம்மா அங்கே பக்கத்தில் பூ வச்சு அந்த அம்மா ஓடி வந்து ஐயா வணக்கம் ஐயா, எங்கள் ஐயாவே எனக்கு கொஞ்சம் எனக்கு வேற உனக்கு கட்டாதம்மா உள்ளகளில் யாராவது பார்த்துருப்பாங்க என்ன. அப்புறம் சுவாமி இந்த இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். நீங்கள் அடிக்கடி வரணும் கோயிலுக்கு. வரேன் உயிர் என்னுடைய ஆசை. என் ஆசான் வந்து பாலா சார், அவர் துரோணாச்சாரியர். அதனால் வந்தால் வரமா 2 வர முடியும். இப்போ கூட அங்கே போனால் அந்த பக்கத்தில் போனால் சுவாமி வேண்டின்னு போகிறது தான். வேறு எதுவும் சில பேர் சொன்னாங்க சீரியலில் நடிக்கும் பொழுது நாங்கள் பிரபு சாரை மீட் பண்ண வைக்கிறோம் அவங்க வீட்டுக்கு. நமக்கு தெரியும் எல்லாம் சும்மா அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, அவர் இப்படி இருக்க விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. இப்போ உங்களை அறிமுகப்படுத்தின இயக்குனரே இப்போ அந்த வீட்டுக்கு மறுமணமாக போயிருக்காரு. ஆமாம், ஆதிக் சார் போயிருக்காரு. இப்போ நடுவில் அவர் போகும்பொழுது நான் ஆனால் இப்போ கூட வந்து இந்த தீபாவளி பொங்கல் அதுக்கெல்லாம் விஷ் பண்ணுவார். அவங்க ஒரு தடவை ரவி சார் வந்து ஃபோன் பண்ணி நான் பண்ணும்பொழுதே ஏன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இந்த கல்யாணம் ஆன பிறகு தான்
நான் அங்கே தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கோயம்பேடு பக்கம் போக போகிறோம். ஓகே. சரி இருந்தால் உங்களை பார்த்துட்டு வருவோமே. ஸோ அவரை பார்க்க போகணுன்ட்டு ஃபோன் பண்ண உடனே சொல்லுங்கள் சிவாஜி சார்னாங்க. சார் நான் யாருன்னு சொல்லவே வேணாம், உங்களை தெரியாதா, போட்டால் தான் வந்து நிற்கிறத பால சிவாஜி பேசுங்கன்னார். எப்படி சார் இருக்கீங்க? நான் சார் இந்த மாதிரி அங்கே வந்தேன், கோயம்பேட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு வீடு அங்கே போகிறேன். இல்லை சார் இப்போ நாங்கள் அங்கே இல்லை, நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கோம். நான் எப்போ சென்னை வந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வாங்க உங்களை பார்க்குறேன், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ஒரு சந்தோஷம். அப்படி தான் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஓகே. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இப்போ சிவாஜி சார் மாதிரியே இருக்கிறதுனால கேட்குறேன். நீங்கள் சிவாஜி சார் பயங்கர ரசிகனாக இருந்திருப்பீங்க. இப்போ எம்ஜிஆர் சிவாஜி சார் சண்டை நடந்திருக்குமா? அப்போ ரசிகர்களாக ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருந்திருப்பாங்க. அப்போ இருந்த ரசிக பெருமக்கள் வேற, இப்போ வந்து எல்லாம் அப்போ வந்து ஒருத்தருக்கு அடிச்சுக்குவாங்க. பப்ளிசிட்டி பண்ணிடமே நோட்டீஸ் நாங்களே போட்டு, இந்த நோட்டீஸை நீங்கள் நம்ப மாட்டீங்க, மார்கழி குளிர் அது இதெல்லாம். நான் வந்து நார்த் மெட்ராஸில் எங்கே, அதாவது படம் யாரார் எந்தெந்த இடத்துல எது ஓடுதோ, எம்ஜிஆர் படம் எடுத்துகிட்டு அங்கே போனோம்னா அந்த பக்கம் சரஸ்வதி, கைட்டி, பிராட்வே, மகாராணி இங்கெல்லாம் தூக்கிட்டு போய் நைட்டில் போஸ்டர் ஓட்டுறது. எவ்வளோ தூரம் எட்ட முடியுமோ போட்டு முடிச்சுட்டு வந்துடுது. அதே பிரகாரம் வந்து அந்த படம் போட்ட உடனே அங்கே இவன் வேணும், கும்பட்டு போலீஸ் வேணும், அவனுக்கு துட்டு தரணும். அதனால நாங்களே போலீஸ், நாங்கள் 2 பேராக சேர்ந்து அந்த படத்தை பண்ணி எல்லாமே ஒட்டி பண்ணுவோம். அந்த டிசிஆர் அது என்னமோ சொல்லுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டு 11:30 மணிக்கு முடிச்சுட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வருது. இப்படியே அந்த வாரம் ஓட்டினா அந்த படத்தில் அவருடைய படம் வந்து அது ஒரு வெறிபிடி, இது வந்து வெறிபிடிக்கும், ஹை கிளாஸ் தான் போகும், இதுவும் போகும். அதில் வந்து கப்ப கப்ப கப்பன்னு இந்த அப்போல்லாம் வந்து ₹1 8 அணா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ₹2 லாஸ்ட், 2.25. இங்கே வந்து 2 2.5 தான், அது கீழே 1 1.25. அதில் வந்து கடன்னு இதெல்லாம் புக்காகி வந்துடும் அடித்து பிடிச்சி. இதில் வந்து ஃபஸ்ட் ஹை கிளாஸ் பூரா முதல்லே ரொம்பிடும். 2 1.5 1 சிவாஜி சார். அந்த கீழ் என்னாகும், லாஸ்ட் மினிட்ல சரன்னு ஃபுல்லாகிடும். ஸோ 2ம் ஃபுல்லாகும். இந்த ரசிகன் அவங்க பேச மாட்டான், அந்த ரசிகன் இவரை பற்றி பேசினா தகராறு வந்துடும், அடித்து கூட போடுவாங்க. அது இருந்து சிவாஜி சார் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்னாலும் வந்து படத்தில் வந்து ஒரு ஓவர் ஆக்டிங் இப்போ உள்ள சொல்லுங்க, ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு. அவர் பண்ணது வந்து நடிகர் திலகமாக இருந்தால் கூட இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொல்கிறாங்க அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஓவர் ஆக்டிங் தான். அது மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அவர் நடிப்பை பற்றி தெரியுமாடா உங்களுக்கு இந்த மாதிரி? பட் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, ஓவர் ஆக்டிங் தான் எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் இவருடைய ஆக்டிங் ஒரு டைப், எம்ஜிஆரோட ஆக்டிங், சாரோட ஆக்டிங் வந்து ஒரு டைப். இதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் என்னன்னா அங்க அவயங்கள் நடிக்கும், நம்மளுக்கு அது சொல்ல தெரிய பேச தெரிய. நீங்கள் நான் பார்ப்பேன் அவரை, அந்த எங்கே நிம்மதி பாட்டை பாருங்க, எப்படி நெளிகிறது பாருங்க. நீங்கள் நிதானமாக போட்டுட்டு அந்த ஆக்ஷனை பார்க்கணும். அப்படியே பண்ண அது எல்லாரும் ஆக்ஷன், ஓவர் ஆக்ஷன் சொல்கிறாங்க, அப்போலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நடிப்பு யாராலையும் நடிக்க முடியாது. செய்கிறது நடிப்பு. இதில் ஓவருன்னா அப்புறம் வந்து கம்மின்னா அவர் முடிந்தது காட்டுறார். அந்த மாதிரி அண்ணனும் எம்ஜிஆர் சாரதும் அவர் வந்து அந்த டைப்பில் அவர் வந்து அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவரும் அவர்கள் இது பண்ண மாட்டார். அவரும் இவங்க 2 பேருமே பிரிச்சிக்கிறது தான். இந்த 3 பேர் கூட ஜெமினி கணேசன் இவங்க தான் எல்லாம் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்கள் வந்து இவ்வளோ பாகமாக அப்படி இருப்போம். நான் இப்போ கேட்குறது, இவ்வளோ பேசுகிறியே, இந்த என்ன அந்த கை வந்து ஒரு பாட்டினுடைய ஒரு ஸ்லாங் வரைச்ச ஒரு கை, இன்னொரு ஸ்லாங் வரைச்ச இது கை, வீணை அழுகுதேனும் பொழுது பாருங்கள் எப்படி அழுவார், இப்படி கை காட்டுவார் வசந்த மாளிகையில். அது எப்படி முடியும்னா அது முடியுமா? அந்த பாட்டுக்கு ஏற்றபடி அவர் பாடுறாரு அப்படின்னு நான் அப்போல்லாம் சண்டை போட்டிருக்கேன். செங்கல்பட்டில் அவர் நடப்பாதையாக காஞ்சிபுரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கார். அப்போ வந்து திருவருட்செல்வர் போஸ்டர் ஒட்டிருக்காங்க. இப்படி பார்க்குச்சே பக்கத்தில் இருக்கிறவரை கூப்பிட்டு கேட்குறாரு, என் போஸ்டரை யார் இப்படி போட்டது, நான் எங்கே இது மாதிரி போஸ்டர் கொடுத்தேன்னு சொல்கிறார். நீங்கள் இல்லைங்க, ஒரு அணுக்கு தொண்டர், நீங்கள் இல்லைங்க,
ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேர், அவர் தான் அதை திருவருட்செல்வரில் நடிச்சிருக்காரு. அந்த அப்படியா, அவரை நான் பார்க்கணும், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. போய் அங்கே சொன்ன உடனே சிவாஜி சார் ஃபேமிலியோடு வந்து காஞ்சிபுரம் போய் அவரை நமஸ்காரம் பண்ணி பார்த்து வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இவரை கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அப்சர்வ் பண்ணுற, இவர் சொல்கிறாரு யாருன்னா ஒருத்தர் இருந்தாக்கா அவருடைய கேரக்டரை, அவருடைய மேனரிசத்தை அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணுவாராம் சிவாஜி சார். அதை பண்ணி அந்த இதில் காட்டிருக்காரு அந்த படத்தில். அது மாதிரி அவருடைய ஸ்டைல் தனி, அது இதுன்னு சொல்லிக்க முடியாது. சூப்பர் சூப்பர். அந்த 16 வயசில் வந்து நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு நாடக கலைஞனா. ஆனால் உங்களுக்கான வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் கழிச்சு தான் சினிமாவில் வந்து திரையில் வந்துருக்கீங்கிறப்போ முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சு உங்களுக்கு? இந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆடிஷன் இருக்குன்னாங்க. சிலது நான் வந்து சொல்கிறது நீங்கள் ஏன்னா நடக்கும் நடக்காத பற்றியிலேருந்து ஆடிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது முக்கால்வாசி என்ன தெரியும் ஐவாஷ். சிலது தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் எல்லாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. ஸோ இவர் கூப்பிடும்பொழுது என்ன, நான் எனக்கு நடந்ததை சொல்கிறேன், இது என்னப்பா சும்மா கூப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லை ஐயா நீங்கள் வாங்க ஆடிட் பண்ணுறோம், அதனால் கரெக்டாக 12:30 மணிக்கு வந்துடுங்க. 1 மணிக்கு நான் போனேன். அங்கே அதே பிரகாரம் இருந்தாங்க. உள்ளே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோடனே ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி நாங்கள் ஒரு டைலாக் கொடுக்குறோம், நீங்கள் பேசுங்கன்னு சொன்னார். டைலாக்கை கொடுங்கன்னு, இது கூட பண்ணுங்க பரவாயில்ல, பார்த்துட்டே கூட பேசுங்க, ஸ்டைல் பார்க்கணும் பேசுறது என்னங்க. அப்போ அந்த தப்பாக நான் பேசினேன். டைலாக்கு பேசும்பொழுது என்னையும் மீறி சவுண்டு அப்போ பேசினேன் ஏற்ற இறக்கத்தோட. அந்த நேரத்தில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தேன், அதனால் தைரியமாக தட்டி விட்டுட்டேன். ஸோ எல்லாம் மற்ற இந்த குரல் சத்தத்தோடு பேசின உடனே அடுத்த ரூமில் இவங்க உட்காந்துருக்காங்க, கோ டைரக்டரும் இருக்கார். அப்பரில் எனக்கு தெரியாது முகங்கள், உள்ளே இருக்கார். இருந்த உடனே என்ன பண்ணாங்க, ரொம்ப இவங்க பேசுறதுக்கு பயப்படுறாங்க. யார் ஹீரோ கூட சொல்லலை, சிம்பு சார்னாலே படுபாயம், பேசவே இல்லை இவங்க யாரும். நடந்தது நான் என்னது சுண்டைக்கா யார் ஹீரோ ஏதோ கொடுத்தாங்களா வேலை முடிஞ்சுதான்னு போகிறவன். சரி எல்லாம் பேசின உடனே கொஞ்சம் இருங்க நீங்கள் போகாதீங்க. சரின்னு இருந்தேன். வந்து கேட்டாங்க, சரி உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க, உங்களுடைய அட்ரஸ்லாம் கொடுங்கன்னாங்க. கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் வரீங்களா? அடுத்த வாரம் போனேன். அப்போ தான் வந்து இவரை பார்த்தேன், கோடி அவங்க அப்பா ரவிகந்தசாமி. அவர் உள்ளே வராரு. வந்த உடனே வாங்கன்னு சொல்லி சிரிச்சார். போனேன், எனக்கு தெரியாது அவர் எல்லாரையும் கூப்பிட்றாங்க, நானும் போனேன். வந்து உட்காந்து, சரி சார் நல்லா பேசினீங்க, ரொம்ப கிராண்டாக இருந்தேன், அந்த அழுத்தம் திருத்தமாக டைலாக் ஸ்பஷ்டமாக இருந்தேன். இந்த படத்தில் நீங்கள் வந்து இந்த இவர் மாதிரி கொஞ்சம் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, செந்தாமரைன்னு ஒரு ஆக்டர், அவருடைய இதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி இதில் ரொம்ப நல்லா இருக்கும்ட்டார். எனக்கு செந்தாமரை சார் இங்கே போய் படத்தை தேடுறேன். சரிங்கன்னு விட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவர் அதை பற்றி கேட்கும்ல உள்ள ஷூட்டுக்கு போயிட்டோம். அன்றைக்கி பழக்கமானது தான். முதல் ஷாட் சிம்பு சாரோட ஃபஸ்ட் டே, அதுலேருந்தே அவருக்கு ரொம்ப இதாகி போச்சு. மக்கள் வந்து அந்த இதில் வந்து விறகு தொட்டியில் போட்டு நிற்கும் பொழுது மரத்து மேலே நிற்கணும். நிற்கச்ச வந்து இவங்க எடுக்கிறாங்க சாயங்காலம் 8 மணி, நைட்டு இல்லை ஈவினிங் 5 o'clock. அப்போ மழை தூறல் வந்துக்கிட்டே இருக்குது, குற்றாலம் சீசன், சாரல் அடிக்குது. இவங்க நின்ற உடனே நான் அந்த மரத்து மேலே நின்று இப்படி கையை வச்சுன்னு இப்படி பார்க்க சொன்னார். அதை பார்த்தேன். அப்புறமா என்ன பண்ணாங்க, அதே மாதிரி சொன்னாங்க, இல்லை பின்னாடி வச்சுக்க சொல்லுங்களேன் கையன்ட்டாங்க. நான் முன்னாடி கை வச்சுட்டேன். அப்போ தான் தப்புன்னு மக்கள் என்ன பண்ணுது, ஐயா முதல்ல வச்சுன்னு தான் நல்லா இருக்கு இது அவங்க. அப்போ வந்து இவர் எவ்வளோ சர்வசாதாரணமாக, சார் எல்லாரும் அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க, நீங்கள் அப்படியே நடிங்கன்ட்டாங்க. முதல்ல நடிச்சிங்களே நீங்கள், அதை அப்படியே நடிங்க, நல்லா வருது கேமராவில்ன்ட்டாங்க. அப்போது மனசில் எனக்கு ஒரு அதுலேருந்து அவர் வந்து பழக்கமாயிட்டார். நல்லா
ஆனால் ரொம்ப சோஷியலாக பழகுவாங்க, ம், ம், ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க ம், ம், ரெண்டு பேருமே. ம். ஆதிக் சாரும் சரி, இவங்களும் சரி. ம். என்னை பொறுத்த ஏதாவது அதே மாதிரி தான், எந்த இதுவும் கிடையாது. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக வந்து வணங்கான படத்தில் வந்து கலக்கிட்டீங்க. அந்த படமே வந்து அவ்வளோ பேத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. அந்தளவுக்கு அந்த படம் இருக்குது. அதில் நீ ஒரு அங்கமாக இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி வச்சார் தீபம். ம். தீபத்தினுடைய ஒளியை என்னைக்கு மறக்கும். அதுதான் என் வாழ்க்கை ஒளி. நான் என்றென்றும் இந்த கலாட்டா சேனல் மூலமாக சாருக்கு, பாலா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.